பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 1:4 இந்த வசனத்தை கவனிங்களேன். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த நல்மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்ல. தீமோத்தேயுவின் மாயமற்ற விசுவாசத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இந்த வசனத்தின் பிற்பகுதியில் தன்னுடைய முன்னோர்களை பற்றி சொல்லுகிறார். தன்னுடைய முன்னோர்கள் சுத்த நல்மனசாட்சியோடு தேவனை துதித்தார்கள், சுத்த நல்மனசாட்சியோடு தேவனை ஆராதித்தார்கள் என்று சொல்கிறார்ல. நம்முடைய தேவன் ஆராதனையின் தேவன், ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன். அவரிடத்தில் சகலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதில்ல. நன்மையான ஈவுகள், பூரணமான ஒவ்வொரு வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலுமில்லை என்று யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம்ல. எல்லா மேன்மைக்கும், எல்லா புகழ்ச்சிக்கும், எல்லா கனத்துக்கும் நம்முடைய தேவன் தான் ஊற்றுக்காரனர். நாம் சில வேளைகளில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஜெபத்தின் மூலம் பெற்றுக்கொள்கிறோம். சில வேளைகளில் அவருடைய பாதத்தை கண்ணீரால் நனைத்து பெற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 147:1 வாசிக்கிறோம், தேவனை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார்ல. சங்கீதம் 63:3-4 கூட சொல்கிறாரு, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது, என் உதடு உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார்ல. மார்க் 12:33 வேதபாரகனாகிய ஒரு வாலிபன் இயேசுவினிடத்தில் வந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமானதாக இருக்கிறது என்று இயேசுவினிடத்தில் சொன்னபோது இயேசு அந்த வாலிபன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை கேட்டு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று சொன்னதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. நாமும் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு தேவனை ஆராதிப்போம், தேவனை தொழுது கொள்ளுவோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.